ஆசீர்வாதமாக இருக்கும். சமீபத்தில் ஒரு இது படுத்தேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கவிஞர், பிரபலமான ஒரு கவிஞர் ஒரு கல்லூரியிலே பேசும்போது நிறைய கவிதைகள் வாசித்தாங்க. கைத்தட்டல் இருந்துச்சு, சிலதுக்கெல்லாம் கைத்தட்டலாம் இல்லை. கடைசியாக அவர் சொன்னார், வாசித்தார் ஒரு கவிதையை. எல்லாரும் ரொம்ப கை தட்டினாங்க, லைனுக்கு கை தட்டினாங்க, இல்லைன்னா ஒரு வார்த்தைக்கு கை தட்டினாங்க. கடைசியாக அவர் சொன்னார், இந்த கவிதையை எழுதியது நான் அல்ல, இதற்கு முன்னால் வாசித்தார்ல அதுதான் நான் எழுதின கவிதை, இது அந்த தம்பி எழுதின கவிதைன்னார். அதனால தயவு செய்து முகத்தை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை எடை போடாதீர்கள். வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகவே யார் பிரசங்கம் என்றாங்கன்றதில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. நம்ம யார் பேசுறாங்கன்னு கிடையாதுங்க. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், அதுக்கு கீழ்ப்படுவீர்களானால், எல்லா செய்தியுமே நல்ல செய்தி தான். எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள். ஜெப்ரி பாட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்ன கேட்டாருங்க? எத்தனை பேர் ரெடி ஆகிட்டு கேட்டு பார்க்கலாம்? கொஞ்சம் பேர் தூக்குறீங்க. நான் ரெண்டாவது கேள்வி கை தூக்குலாம் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு ரெடி ஆகி இதுக்கு ரெடி ஆகணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்மஸ் ஏற்கனவே முடிந்த ஒரு காரியம், நினைவு கூறுகின்ற காரியம். ஆண்டவர் வருகை என்பது நடக்க போகின்ற காரியங்கள். அதற்கு நம்மை அதிகமாக ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். கிறிஸ்மஸ் காலங்களிலே கடவுள் நமக்கு எப்படி நம்ம இறங்கி வந்தாரோ அப்படியாய் நாம் மற்றவர்களுக்கு இறங்கி மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் யாருக்காவது எத்தனையோ பேர் தேவையோடு கூட இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் மெமோவில் அந்த உதவின்னு சொல்லி நீங்கள் எழுதி ரிலீஃப்னு எழுதி சொல்வீர்களானால் நாம் அவர்களுக்காக உதவி செய்ய முடியும். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி படைக்கின்றோம். தேவரீர் உமது திருவுள சித்தம் இந்த நாளிலும் கூட நிறைவேறட்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கப் போகின்ற செய்தியை நீர் ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் நாம் இந்த வருஷத்தோட கடைசிக்கு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் சீசன், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் திருப்பி என்னோட மைண்ட் இதே வசனத்துக்கு திருப்பி வந்துட்டு இருந்தனால அந்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3-4 இயர்ஸ் தெரியல, எக்ஸாக்டாக தெரியல, பென்னி ஜாஷுவா அப்படின்னு ஒரு சிங்கர், அவர் என்ன பண்ணார், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னென்னா, நான் 12 டேஸில் பைபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு, அதுக்கு ஒரு டைம் டேபிள்லாம் போட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். எனக்கு அதை படித்தோடனே உள்ளே ஏதோ ஒன்று சொல்லிச்சு, நம்மளும் இந்த சேலஞ்சை பண்ணுறோம், நம்மளும் இதை பண்ணுறோம், எடு அந்த பைபிள்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் சரி 12 டேஸ் ரொம்ப கஷ்டம், ஒரு 1400 பேஜஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 12 14 ஆக்குவோம், ஒரு நாளைக்கு 100 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இமீடியட்டாக அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜெனசிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெனசிஸ் 50 பேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இவங்க கதை அவங்க கதை யாரோ கதை படித்தாச்சு. எக்ஸடஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னா மோசஸோட ஸ்டோரி, அப்புறம் இஸ்ரேலைட்ஸ் பண்ண சேட்டை இதெல்லாம் இருக்கும், அதையும் படித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாள் சூப்பராக முடிஞ்சிருச்சு. செகண்ட் நாள் லேவியராகமம் ஆரம்பிக்குது. அதில் பார்த்தா சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த பலி அந்த பலி, அது என்னென்னலாம் பலி, எதெல்லாம் தீட்டு, என்ன தீட்டுக்கெலாம் என்னென்னலாம் பண்ணணும். அப்படியே பாதி படிக்கும் போதே சரி நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் தேவையா, இது நம்மளுக்கு நல்ல வேலை நம்ம தான் சொல்லிக்கிட்டோம், வேறு யார்ட்டையும் சொல்லலை, அப்படியே நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சி போகிறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு லேவியராகமம் முடிச்சாச்சு. லேவியராகமம் முடித்தோடனே என்னாகமம்னு ஒன்று வருது. அது இவனுடைய குமாரன், இவனுடைய குமாரன், இது இத்தனை பேர், அது அத்தனை பேர், மொத்தம் 22,200 பேர். ஐயோ வேணாண்டா, தப்பான ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். அடுத்து என்னாகமம் போயிடுச்சு. உபாகமம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அடுத்து யோசுவா இன்ட்ரெஸ்டிங். நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 கிங்ஸு 2 கிங்ஸ் எல்லாத்தையும் நல்லா படித்தாச்சு.
அடுத்து 1 நாளாகமம் அப்படின்னு சொல்லி வருது. சரி ஓகே அப்படின்னு ஓப்பன் பண்ணால் திருப்பி அதுலேயும் இப்படி தான், இவனுடைய குமாரன் இவனுக்கு இத்தனை பிள்ளைங்க, இவனுக்கு இத்தனை குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்த உடனே எனக்கு அப்படியே தலை சுத்துது. நம்மளுக்கு இருக்கிற 2 குமாரர்களே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல, இவங்களுக்கு யாரை பெற்றா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த 1 நாளாகமம் படிக்கும்போது. ஆனால் என்னென்னா அந்த 1 நாளாகமம் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 சாப்டர்ஸ் அப்படி தான் போகும். நடுவில் வந்து அந்த ஆத்தர் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறாரு, ஒரு பிரேக்கை போடுறாரு. இப்போ காரில் அப்படியே போயிட்டே இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும், அதுவும் நம்ம ஊரில் எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பார்க் பண்ணிடுவோம் காரை, அங்கே வந்து நிப்பாட்டிட்டு அந்த அழகை கொஞ்சம் ரசிப்போம். அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதை வீடியோ எடுக்கிறது, கொஞ்சம் நின்று ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஆத்தர், நாளாகமத்தோட ஆத்தர் வந்து கடகடன்னு சொல்லிட்டே போகிறார். இங்கே குமாரர், இவனோட தகப்பன், இவங்க இத்தனை குமாரர், இவங்க இத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறவர் திடீர்னு ஒரு பிரேக்கை போடுறாரு. திடீர்னு ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு மனுஷனை பற்றி அங்கே நின்று ரசித்து என்ஜாய் பண்ணி ஒரு 2 வசனம் சொல்கிறார். அந்த 2 வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உண்மையிலே யூ ஆர் ஹியர் பை டிவைன் அப்பாயின்மெண்ட். கர்த்தர் உங்களோட பேசுவார் அப்படின்றத நம்புகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஸோ 1 நாளாகமத்தில் 4வது அதிகாரத்தில் அந்த மனுஷனை பற்றி மென்ஷன் ஆயிருக்கு. இன்றைக்கி கிறிஸ்மஸை பற்றி நம்ம பார்க்கல அப்படின்னாலும் கிறிஸ்துவனுடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் 9வது வசனம் யாராவது வாசிங்களேன். ஒன்பதாவது வசனத்தில் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 அதிகாரங்களும் நீங்கள் படிச்சிங்கன்னா எப்போவுமே ஒரு மனுஷனை மென்ஷன் பண்ணும்போது அவனோட அப்பா பேர் இருக்கும். இவனுடைய குமாரன் இதுன்னு சொல்லிட்டு அப்பா பேரை சொல்லி தான் பிள்ளைய சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே வர்றவர் 9வது வசனத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா யாபேஸோடைய அப்பா பேர் இல்லை, யாபேஸ் யாருடைய குமாரன் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. எனக்கு நிறைய உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் அப்படி இருக்கும், ஏன் அதனால மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஆன்சர் தெரியல. ஒருவேளை அவங்க அப்பா இறந்துருப்பாரா இருக்கும், ஒருவேளை அப்பா வந்து இருந்தும் ஆப்சண்ட்டாக இருந்திருப்பாரா இருக்கும், எமோஷ்னலாக ஆப்சண்ட்டாக இருந்திருப்பாரு, ஃபிசிக்கலி டிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாரா இருக்கும், வேறு தெர் ஹாஸ் பீன் மெனி ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ நிறைய ரீசன்ஸ்னால அப்பா இல்லாதவராக இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம். அது இன்னும் எப்போ தெளிவாக தெரியுதுன்னா அவன் தாய் அவனுக்கு பேரிடுறான், அம்மா வந்து பேர் வைக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து அப்பா தான் வந்து ஐடென்டிட்டி கொடுப்பாங்க பிள்ளைக்கு, இது என்னோட பிள்ளை, நான் இவனுக்கு இந்த பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கொடுக்குற அந்த ஐடென்டிட்டி, அப்பா கொடுக்குற பேர். இங்கே அப்பான்ற பொசிஷனில் யாரும் இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக அம்மா பேர் வைக்கிறாங்க. அப்பான்ற ஒரு மெயின் கேரக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்க வேண்டிய கேரக்டர் இல்லாதனால அம்மா பேர் வைக்கிறாங்க. அதுவும் அம்மா நல்ல பேர் வச்சா கூட பரவாயில்ல. அம்மா என்ன பேர் வைக்கிறாங்களாம்? நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி. அது படிக்கும் போதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் துக்கத்தோடே பெற்றேன். துக்கம் யாரோடது? அந்த அம்மாவோடது. அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு வலி, அவங்களுக்கு ஒரு வேதனை, எல்லாமே அவங்களோடது. ஆனால் அதை அங்கே ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு துக்கத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவங்க அனுபவிக்க வேண்டிய சாரோ, அவங்களுக்கு இருக்கிற வேண்டிய வலி, எதனால அவங்களுக்கு துக்கம்னு தெரியல. ஒருவேளை மேரேஜில் டென்ஷனா, இல்லை பிள்ளை பெறும்போது டென்ஷனா, இல்லை இன்லாஸ்னால பிரச்சனையா, இல்லை அவங்களால வாழ்க்கையை நடத்த முடியலையா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் துக்கம் அவங்களோடது, பிரச்சனை அவங்களோடது, வலி அவங்களோடது. ஆனால் வலியை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க பிள்ளைக்கு. ஒன்றும் தெரியாத அந்த இன்னசென்ட் பேபிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. படிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேரே வந்து துக்கம். எத்தனை பேர் இங்கே வந்து யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி க்ளோசஸ்டாவாச்சும் உங்கள் பேர் இருக்கா? அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான பேரோட யாராச்சும் இங்கே உட்காந்துருப்போமா? ஒருவேளை பெயின்ஃபுல்லான பேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பெயின்ஃபுல்லான ஒரு லேபிள் யாராச்சும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இவன் வந்தாலே இப்படி தான், இவங்க வந்தாலே இப்படி தான், இவங்க பேசினாலே இப்படி தான், இவங்க வாயை வச்சாலே இப்படி தான், இவங்க சொல்லிட்டாங்கல்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இங்கே போட்டிருக்கு, அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள். யாபேஸ் அப்படின்னா துக்கம், சாரோ, வலி, வேதனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த 9வது வசனத்துக்கும் 10வது வசனத்துக்கும் ஒரு குட்டி கேப் இருக்குது, ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் இருக்குது. அந்த கேப்பில் என்ன நடந்திருக்கு? குழந்தை பெருசாயிடுச்சு. யாபேஸ் அப்படின்ற அந்த பேபி பிக் ஆயிடுச்சு. அது எந்த ஸ்டேஜில் வந்து அந்த 10வது வசனம் அவர் சொன்னார் அப்படின்னு தெரியல. 30 வயசில் சொல்லியிருக்கலாம், இல்லை 40 வயசில் சொல்லியிருக்கலாம், இல்லை 50 வயசில் வந்து சேஞ்ச் ஆகி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. இத்தனை வருஷமும் he has faced that label.
எல்லாரும் போகிறோம் வரவங்களாம் யாபேஸ். ஐயோ யாபேஸ் சாப்பிட்டியாப்பா, துக்கம் சாப்பிட்டியா, துக்கம் தூங்குனியா, துக்கம் ஸ்கூலுக்கு போனியா, நல்ல வேலை இன்னைக்கு வீட்டுக்கு துக்கம் வரல, நல்ல வேலை இன்னைக்கு துக்கம் இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டு 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 எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கேட்டு 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 பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். கேட்டு அதையே கேட்டு 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 ஹீ ஷுட் ஹவ். இவனுக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, ஓகே என்னோட லைஃபே துக்கம் தாங்க, சாரோ தாங்க, நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கடவுள் எனக்கு கொடுத்ததா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆப்ஷன் 1. 2வது ஆப்ஷன் என்னன்னா, இன்னைக்கு இந்த யாபேஸ் எடுத்து சேஞ்ச். 2வது ஆப்ஷன் என்னன்னா, இனஃப் இஸ் இனஃப், போதும், இனிமேல் நான் வந்து இந்த லைஃப்பை இந்த லைஃப் ஸ்டைலை வாழ போகிறது இல்லை, இனிமேல் எனக்கு இந்த லைஃப் தேவையில்லை, இனிமேல் நான் இப்படி இருக்க போகிறது இல்லை, ஐ வாண்ட் அ சேஞ்ச், ஐ நீட் அ சேஞ்ச், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ செலக்ட்ஸ் த செகண்ட் ஆப்ஷன். எனக்கு மெசேஜ் யாருக்குன்னா, ஒன்று முக்கியமான ஒரு நபர், இவங்க மட்டும் என் லைஃப்பில் இருந்திருந்தா, இவங்க மட்டும் என் லைஃப்பில் சரியான டெசிஷன் எடுத்திருந்தா, அப்பா மாதிரி இவங்க மட்டும் என்னை சரியாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா, இவங்க எனக்கு சரியாக பேர் கொடுத்துருந்தா, இவங்களோட ப்ரெசன்ஸ் என் கூட இருந்திருந்தா, இவங்க எமோஷ்னலாக எனக்கு அவைலபிளாக இருந்திருந்தா என்னோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த யாபேஸ் மாதிரி கடவுளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த பொசிஷனை வந்து சூப்பராக ஃபில் பண்ணிடுவார். எனக்கு எப்போவுமே வந்து இந்த சாராவோட ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். சாராவும் ஏப்ரஹாமும் ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு சிட்டிக்கு வராங்க. இவங்க என் ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஏப்ரஹாம்னா ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு அதை வந்து இப்போ கூட என்னால் மன்னிக்க முடியல. இவர் வந்து என் ஒய்ஃபே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அப்படி மாதிரி சொல்லிட்டார். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நோ சொல்லிட்டார். ஆனால் ஹஸ்பண்டோட ரோலை காட் எடுக்கிறார். ஹஸ்பண்டோட ரோலை காட் எடுத்து அன்னைக்கு சொல்றாரு, நீ தொட்ட செத்த அப்படின்ட்டார். அவ பக்கத்தில் போன நீ யூ ஆர் டெட் அப்படின்ட்டார். ஹீ டேக்ஸ் தட் ரோல் ஆஃப் அ ஹஸ்பண்ட். எப்போவுமே காட் வந்து அந்த பொசிஷனை எடுத்துட்டாரு அப்படின்னா நோ ஒன் கேன் டிஃபெண்ட், நோ ஒன் அந்த ரோலை அவரை விட சூப்பராக யாராலையும் ப்ளே பண்ண முடியாது. இன்னைக்கு வேர்ட் யாருக்குன்னா, ஒன்று, ஐ மிஸ் தட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். என்னோட அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன், என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா என்னோட லைஃப் இப்படி இருந்திருக்காதே. எனக்கு மட்டும் என்னோட லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சை பேசுகிற ஒரு நல்ல பர்சன் இருந்திருந்தாங்கன்னா என்னோட லைஃப் இப்படி இருந்திருக்காது. என்னோட மாமா சரியாக இருந்திருந்தாங்கன்னா என்னோட லைஃப் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் ஒன் பர்சன், திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ ஆர் எல்ஸ். ரெண்டாவது யாருக்கு இந்த வேர்ட் அப்படின்னா, ரெண்டாவது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னோட துக்கம், நான் துக்கம், எனக்கு துக்கம், அதனால பிள்ளைக்கு துக்கத்தை கொடுத்துட்றேன், எனக்கு சாரோ அதனால பிள்ளைக்கு சாரோ கொடுத்துறேன். அந்த மாதிரி யாரையாச்சும் மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? அந்த பிரச்சனை உங்களோட பிரச்சனையே இல்லை, யாருக்கோ ஒரு பிரச்சனை அது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, யாருக்கோ ஒரு கடன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, யாருக்கோ ஒரு ரிஜெக்ஷன், ஒரு நெக்லெக்ட், யாருக்கோ வர வேண்டிய பிரச்சனை அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாமல், அவங்க அதை வச்சிருக்க தெரியாமல் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அது இன்னைக்கு வரைக்கும் சுமந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், ரிலேஷனலாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் பண்ண மிஸ்டேக்ஸோட கான்சிக்வன்ஸ், யாரோ ஒருத்தர் தப்பான டெசிஷனோட கான்சிக்வன்ஸை இன்னைக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு யாபேஸ் மேட் அ சேஞ்ச். யாருக்கு இந்த வேர்ட் அப்படின்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் அ சேஞ்ச் இன் யுவர் லைஃப். 11 மாதம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், போன வருஷங்கள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன், இத்தனை வருஷங்கள் இத்தனை நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், பட் ஐ வாண்ட் டு பிரிங் அ சேஞ்ச் நவ். இன்னைக்கு நான் வந்து என்னோட லைஃப்பை மாற்றணும்னு டிசைட் பண்ணுறேன், என்னோட ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒரு மாற்றத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் வேர்ட் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற சத்தியம் உங்களுடையது. வசனம் 10வது சொல்லுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நம்ம சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறோம், மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் தப்பான பர்சன் கிட்ட போயிடுறோம், தப்பான தாய் மாமா கிட்ட போயிடுறோம், தப்பான பெரியப்பா, இவர் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிடுவார், இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர், இவர் நல்ல பேர் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இவர் சேஞ்ச் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு பீப்புளை பார்க்குறோம். இங்கே யாபேஸ் யாரை பார்க்குறாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவன். நோ, பைபிள் நெவர் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். இங்கே வந்து சும்மா தேவன் அப்படின்னு போட்டிருக்கலாம், சும்மா கத்தர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம், ஆண்டவரை நோக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். இல்லை, மெனக்கெட்டு இஸ்ரவேலின் தேவனை நோக்கின்னு போட்டிருக்குன்னா இஸ்ரவேலுக்கு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை, போலாமா? ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே வராருன்னா இங்கே தான் வராரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இஸ்ரவேலின் தேவன் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 28வது வசனம் போட்டிருக்கு, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இங்கே தான் இஸ்ரவேலோட இன்ட்ரடக்ஷனே இங்கே தான். நம்ம இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறோம். இஸ்ரவேல்னா முதல்ல யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா? இவர் தான் இஸ்ரவேல். இவர் யாருன்னா, இவரோட பழைய பேர் யாக்கோபு.
இவருடைய பழைய பேர் யாக்கோபு. இவரோட ஹிஸ்ட்ரி தெரியணும்னா நீங்கள் வந்து ஆதியாகமம் 25க்கு போயிடணும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, ட்வின்ஸ். ஒன்று வந்து ஏசா, ஒன்று வந்து யாக்கோப். ஏசா வந்து ரொம்ப ரொம்ப ஹேரியாக இருப்பாராம். யாக்கோப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாராம். இதில் ஒரு வசனம் நீங்கள் வாசிச்சே ஆகணும். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் 28வது வசனம் யாராச்சும் வாசிங்களேன். இது படித்தா சிரிப்பு வருதா இல்லையா உங்களுக்கு? அப்பாவுக்கு பையனோட குக்கிங் ரொம்ப பிடிக்குமா, பையன் சமைச்சிட்டு வர்றது ரொம்ப பிடிக்குமா, அதனால இந்த பிள்ளை செல்லமா. அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அம்மா அப்பாவை? இந்த பிள்ளையால் எனக்கு ஒரு ப்ராஃபிட், இந்த பிள்ளை வந்து எனக்கு ஏதோ சம்பாதிச்சு கொடுக்குது, இந்த பிள்ளை எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது, இந்த பிள்ளை எனக்கு நல்லா சமைச்சு கொடுக்குது, இந்த பிள்ளை வந்து ஏதோ ஒன்று எனக்கு 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 குட் ஃபீலிங் கொடுக்குதுன்றனால எனக்கு இந்த பிள்ளையை பிடிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? அப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஸோ இந்த யாக்கோபோட நம்ம வந்து இப்போ யாபேஸை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு யாக்கோபு கிட்ட வரோம். யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னா, லைஃப் லாங் அப்பாவோட செல்லமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. யாக்கோபு என்னதான் ட்ரை பண்ணாலும், என்ன டிசைனாக அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணாலும், யார் ஏற்கனவே நல்ல பேர் வாங்கியிருக்கா? ஏசா வாங்கியிருக்கார். அதுவும் எப்படி வாங்கியிருக்கார்? நல்லா சமைச்சு ருசிகரமான பதார்த்தங்கள். என்ன ஒரு அப்பா இல்லை, நல்ல சாப்பாடு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்டில், இந்த மாதிரி ஒரு டென்ஸ்டான ஹவுஸ் ஹோல்டில் யாக்கோபு வளர்றாரு. அந்த காலத்தில் பர்த் ரைட் பிளெஸ்ஸிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருக்கு பர்த் ரைட் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு தான் பர்த் ரைட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு பர்த் ரைட் கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு தான் 2 போர்ஷன். எல்லாத்துலேயும் 2 வீடு 2, கார் 2, மாடு 2, ஆடு 2, எல்லாமே டபுள் போர்ஷன் தான். ஏன்னா அவனுக்கு பர்த் ரைட் இருக்குது. இன்னொன்று, இந்த ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு தான் பிளெஸ்ஸிங்கும் இருக்குமா. அப்பா வந்து நல்லா வாயார மனசார பிளெஸ் பண்ணிடுவாங்களா, அது அப்படியே நடக்குமா. தே பிலீவ்டு தட். ஸோ இது எல்லாம் இருக்குது. யாக்கோபு ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான்னா, நான் என்ன லைஃப் டைமில் நான் என்ன ட்ரை பண்ணாலும் அப்பாவோட ஃபேவர் எனக்கு கிடைக்க போகிறதில்ல, அப்பாவோட செல்லம் எனக்கு கிடைக்க போகிறதில்ல, அப்பாவோட அன்பு எனக்கு எப்போவுமே கிடைக்க போகிறதில்ல. யார் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுங்கள், அம்மாவா அப்பாவா? நீங்கள் எப்படி வேணாலும் நினைக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அப்பா கிட்ட இருந்து தான் எல்லாம் வெளியே வருது. அப்பா தான் பர்ஸ் வச்சிருக்காரு, அப்பா தான் வந்து மெயின் கேரக்டர், தலைவன் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அப்பாவோட ஃபேவர் கிடைக்கவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த யாக்கோப் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு பர்த் ரைட்டை அண்ணனை ஏமாத்துறான். பர்த் ரைட் எனக்கு வேணும், பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும், முதல்ல அண்ணனை ஏமாத்து. அதுவும் அண்ணனை எப்படி ஏமாத்துறதுன்னா, ஒரு கூழ் செஞ்சு, ஒரு கஞ்சி செஞ்சு அண்ணனை ஏமாத்தியாச்சு, பர்த் ரைட்டை வாங்கியாச்சு. அப்புறம் 2வது ஒன்று ஏமாற்றி அப்பாவை ஏமாத்துறாரு. எங்கன்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் 18வது வசனம் போட்டிருக்கு. அந்த பிளெஸ்ஸிங்கை ஏமாற்றி வாங்குறாரு. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன். நீ யார் என் மகனே என்றான். அதற்கு அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. இங்கே வந்து பிளெஸ்ஸிங்கை ஏமாற்றி வாங்குறாரு. எப்படி ஏமாத்துறாருன்னா, ஐடி தெஃப்ட். அண்ணனே கிடையாது, நான் வந்து யாக்கோபு. ஆனால் அப்பா கிட்ட போய் நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்து ஆடு தோல் மாடு தோல் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து வாய்ஸை மாற்றி பேசி, நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் மாற்றி, கொஞ்சம் பர்ஃப்யூம் எல்லாம் மாற்றி, அண்ணனை மாதிரி ஏமாற்றி பிளெஸ்ஸிங் வாங்குறேன். யோசிச்சு பாருங்களேன், இப்படி பக்குன்னு அடிச்சிருக்கோம். நம்மளாம் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலே நம்ம மூஞ்சியை காட்டி கொடுத்துரும். இவ்வளோ பெரிய தப்பை அப்பா கிட்ட போய் தைரியமாக சொல்லி பிளெஸ்ஸிங் வாங்குறாரு. இவ்வளோ ஏமாத்து பண்ணி, அதுவும் சொந்தமாக தன்னோட பேரை சொல்கிறதுக்கு கூட ரெடி இல்லை. என்னோட பேர் யாக்கோபுன்னு சொன்னால் நல்லா கொடுத்துருப்பாங்க 2. யாக்கோபுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாதனால, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. ஏமாற்றி பிளெஸ்ஸிங்கை வாங்கியாச்சு. அடுத்த 5 அதிகாரம் வச்சு செஞ்சுருவாங்க. யாருன்னா அவருடைய மாமனார். ஏமாற்றி செஞ்சு யாக்கோபு வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு, சீன்லேருந்து ஓடிடுறாரு. அப்புறம் அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, நான் அவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு அந்த அதிகாரம் வருது. 41வது வசனத்தில் போட்டிருக்கு. அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். கண்டிப்பாக இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து ஓடுறாரு யாக்கோபு. பயந்து ஓடினக்கப்புறம் அந்த 5 சாப்டர் போயிடுது. வேற ஒரு ஊரில் போய் தங்கி, அங்கே போய் கல்யாணம் பண்ணி, அங்கே போய் நல்லா எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிட்டு 38வது அதிகாரத்தில் திருப்பி வராரு. திருப்பி வரும்போது பார்த்தா ஒரு பெரிய பேட் நியூஸ் சொல்கிறாங்க, அண்ணன் வரான். அண்ணன் அது சும்மா வந்தாங்கன்னா ஏதோ நல்லதுக்கு வராங்கன்னு அர்த்தம். அண்ணன் 400 பேரோட வராராம். கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாங்களே, எப்படி தொண்டையை அடைச்சிருக்கோம், எப்படி பயம் தொண்டையை அடைச்சிருக்கோம். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு எத்தனை 4 ஒய்ஃபு 11 பிள்ளைங்க, ஒரு ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. அவ்வளோ ஆடு மாடு ஒட்டகோன்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராரு. அண்ணன் வந்து 400 பேரோட வராங்க, அதுவும் கொல்லாமல் விடமாட்டேன்னு சொன்ன அண்ணன் வராருன்னு சொன்னால் எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். அப்போ நடந்த காரியத்தை தான் இன்னைக்கு வாசித்தோம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு என்கவுண்டர்.
நைட்டு ஃபுல்லாக ஹி ஹேஸ் அன் என்கவுண்டர் வித் காட். நைட்டு ஃபுல்லாக ஆண்டவரோட போராடுறாராம். அப்போ அவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன? நம்மளுக்கே வந்து ஸ்டோரி எங்கே போகும்? அங்கே தான் போகும். அப்பா கேட்ட இதுதானே ஞாபகம் வரும். இதே மாதிரி தான் எங்கள் அப்பா உன் பேர் என்னன்னு கேட்டார். அப்போ என்ன வரல வாயில்? உண்மையான பேர் வரல. அப்போ வந்து ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி, ஒரு ஃபேக் நேம் தான் வந்துச்சு. அண்ணனோட பேர் தான் வந்துச்சு. ஏன்னா என் சொந்த பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை, கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பேரை சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத யாக்கோபு இங்கே சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறாரு, நான் யாக்கோபு. என்னோட ஃபேஸ், என்னோட மாஸ்கை நான் எடுத்துடுறேன், என்னோட எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். திஸ் இஸ் மீ, இதுதான் நான் ஏமாத்துக்காரன் தான். யாக்கோபுனா பேரோட அர்த்தம் என்னன்னா ஏமாத்துக்காரன் அர்த்தமா, சப்ளான்டர், டிசீவர்னு அர்த்தமா. நான் ஏமாத்தி தாங்க பொழைச்சிருக்கேன். இவ்வளோ நாள் எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன், என் மாமனாரை ஏமாத்தினேன், எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், எல்லாரும் ஏமாற்றி இவ்வளோ வருஷம் வந்து ஏமாற்றி இவ்வளோ ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளோ பிளெஸ்ஸிங்கை சம்பாதிச்சிருக்கேன். இப்போ உண்மையை சொல்கிறாரு, நான் தான் யாக்கோபு. என்னோட அடிக்ஷன்ஸ் இதுதான், என்னோட ஃப்ளாஸ் இதுதான், என்னோட குறைவுகள் இதுதான், என்னோட எல்லாமே இதுதான். உண்மையை சொன்னக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மட்டும் ஆண்டவராக இருந்தோம் என்னெல்லாம் சொல்லியிருப்போம் சொல்லுங்களேன்? 4 கேள்வி நல்லா கேட்டிருப்போம், நல்ல பதிலுக்கு ஏதாவது சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா இனிமேல். இனின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனின்ற வார்த்தை ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே அது கேன்சல் பண்ணுதுன்னு அர்த்தம். இனிமேல் உங்கள் வீட்டில் பழைய சோறு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் யூஸே இல்லை. ஏன்னா இனி வந்து ரொம்ப பயங்கரமான வேர்ட். இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் ஃபார் எவர். இனிமேல் சண்டே ஆனால் பிரியாணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்னமோ சாப்பிட்ருக்கலாம், என்னென்னமோ செஞ்சுருக்கலாம். ஆனால் இனின்ற வேர்ட் இட் எரேசஸ் யுவர் பாஸ்ட். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இனி இவ்வளவு நாள் யாக்கோபா இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நீ ஏமாத்து வேலையாக பண்ணியிருக்கலாம், இவ்வளவு நாள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஏமாற்றி உன்னோட வேலையை நடத்தியிருக்கலாம். ஆனால் இனியை நான் கொடுக்க போகிறேன் உனக்கு. there's gonna be a இனி வந்து உனக்கு, நீ உன்னோட பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் அப்படின்னா பிரின்ஸ்னு அர்த்தமா. ஒரு ஏமாத்துக்காரனை, ஒரு டிசீவரை ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீ இளவரசம்பா அப்படின்ட்டார். இளவரசம்பான்னு சொல்லிட்டார். இந்த செக்மெண்ட்டை தான் இந்த யாபேஸ் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த செக்மெண்ட்டை தான் இந்த ஜேபஸ் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த சாமி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் எனக்கு எப்படி இருந்தேன்றது பிரச்சனை இல்லை, என்னோட இனி ரொம்ப முக்கியம். இவர்கிட்ட வந்துட்டேன்னா என்னோட டெஸ்டினியவே மாற்றிடுவார், என்னோட ஐடென்டிட்டியவே மாற்றிடுவார், என்னோட பேரையே மாற்றிடுவார், என்னோட லேபிளையே மாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு he gets confidence in this God. he gets confidence. எனக்கு ஏன் தெரியுமா கடவுளை பார்த்தா நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸே வரல? ஓகே, இவரும் எங்கள் அப்பா மாதிரி தான் போல, இவரும் என்னோட சொந்தக்காரங்க மாதிரி தான் போல, இவர் போனால் என்னை அடித்து நிமித்திடுவார், இவர் என்னோட பழசெல்லாம் கேட்பாரு, நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் நோண்டி கேட்பாரு. ஏற்கனவே நான் அடி வாங்கியிருக்கேன், ஏற்கனவே நான் அழுதுட்டு இருக்கேன், ஏற்கனவே என்னால் வெளியே வர முடியல, இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லைன்ற பயத்தினால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். இந்த யாபேஸ் சொல்றாங்க, இந்த இஸ்ரவேலின் தேவன், the God who changes labels, the God who changes destiny, the God who erases the past, இவர்கிட்ட போனா சேஞ்ச் நடக்கும், இவர்கிட்ட போனா மாற்றத்தை பார்க்கலாம். சங்கீதம் 107வது அதிகாரத்துல 35வது வசனம் போட்டிருக்கு, இவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறாராம். அவாந்திர வெளினா ட்ரையா இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஆனா என்ன மாதிரி சேஞ்சை கொண்டு வராருன்னா, he makes them into pools of water. இவர் வந்து வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறாராம். வறண்ட நிலம்னா ட்ரை லேண்ட். யோசிச்சு பாருங்களேன், கிராக்கா போட்டு கேக்கா இருக்கு, அதுல ஒரு சொட்டு தண்ணியை பார்க்கறதே கஷ்டம். ஆனா அந்த இடத்த ஃபவுண்டன்ஸா மாத்துறாராம், நீரூற்றுகளா மாத்துறாராம். வாட் அ பிக் சேஞ்ச்! இந்த மாதிரி சேஞ்சை நம்மளால கொண்டு வரவே முடியாது. இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணும் நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப வருஷம் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா, எப்படியாச்சும் என் ஹஸ்பண்டை சேஞ்ச் பண்ணிடணும். அவர் இப்படி இதை சாப்பிட்றாரோ இதை சேஞ்ச் பண்ணிடணும், இந்த மாதிரி இப்போ ட்ரெஸ்அப் பண்ணுறாரு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி முட்டை மார்க். அதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் இத்தனை வருஷம். when we try to change someone, when we try to change a person, when we try to change a circumstance, we can't do it. அந்த வறண்ட நிலம் மாதிரி தான், ஒரு சொட்டு தண்ணி கூட வராது, அங்கே காஞ்சு போய் தான் இருக்கும். ஆனால் இந்த தெய்வம் என்ன பண்ணுவார்னா, வறண்ட நிலத்தை நீர் ஊற்றுகளாம். தண்ணீர் வரதே பெருசு, அந்த இடத்துல இருந்து ஃபவுண்டைன் வருமா, தண்ணி வந்து நான் ஸ்டாப் வந்துட்டு இருக்குமா. எவ்வளோ பெரிய சேஞ்ச் யோசிச்சு பாருங்களேன். அந்த தேவன் கிட்ட யாபேஸ் போறாரு. அந்த தேவன் கிட்ட யாபேஸ் போயிட்டு இன்னைக்கு இந்த 4 பாயிண்ட்ஸை மட்டும் தியானிப்போமா. முதலாவது வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. 3 வார்த்தை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னோடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு. ஆசீர்வாதம்னா ஏதோ ஒரு பேட் வேர்டு போல. ஒரு நல்ல வார்த்தையை வந்து என்ன நினச்சிக்கிட்டோம்னா பேட் வேர்டுன்னு நினச்சிக்கிட்டோம். ஓகே, ரொம்ப ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஆசீர்வாதம்னா நீங்கள் கொஸ்டின் கேளுங்களேன். இதே 32வது அதிகாரத்தில் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சா? எக்கச்சக்கம் இருந்துச்சு. 4 வைஃபு, 11 பிள்ளைங்க, அத்தனை ஒட்டகம், அத்தனை ஆடு, அத்தனை மாடு. அவரால் தாங்க முடியல. எல்லாத்தையும் பேட்சாக பிரித்து கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் பேட்ச் இது ப்ரோக்ராம் மாதிரி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறார். 1 2 3 அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கு. கொட்டி கிடக்கும் போது ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். நீங்கள் என்னை பிளஸ் பண்ணியே ஆகணும் சார். நம்மளா இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? தம்பி, உனக்கு ஏற்கனவே இத்தனை ஆடு மாடு இருக்குது, இத்தனை குடும்பம் இருக்குது, இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளோ இருந்தக்கப்புறம் உனக்கு என்னப்பா இன்னும் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு தான் நம்ம லாஜிக்கலாக கொஸ்டின் கேட்போம். ஆனால் ஆசீர்வாதம் இஸ் நாட், அந்த மெட்டீரியல் எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. அது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம வந்து ஓகே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன் அப்படின்னோடனே ஓகே 4 சொந்த வீடு வச்சுருக்கேன், 2 கார் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 22வது வசனம் போட்டிருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதத்தோட பை ப்ராடக்ட் தான் எது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் வந்து ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது. அந்த ஆசீர்வாதம் பெற்றனால தான் யாக்கோபு வந்து ஐயா அண்ணன் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி போகிறான். அடுத்த வசனம், ஆசீர்வாதத்தை வாங்கினக்கப்புறம் அண்ணனோட மனசு மாறிடுது. 400 பேரோட கொல்ல வந்த அண்ணன் வந்து இப்போ அப்படியே அவர் சொல்கிறாரு, தேவ தூதன் மாதிரி இருக்கு எங்கள் அண்ணனோட ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு இவன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அண்ணனோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணிடுச்சு. கொல்லணும்னு வந்த அண்ணனோட ஹார்ட்டு மன்னிக்க வந்துருச்சு, மன்னிச்சிருச்சு. ஸோ ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆசீர்வாதம்னா எங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் பைபிளில் ஆசீர்வாதம்னு போட்டிருக்காங்கல்ல, 2 காரியம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, கர்த்தர் அந்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்துக்கு நம்ம திரும்ப போவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 28வது வசனம் போட்டிருக்கு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எங்கெல்லாம் ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்கிறார் அங்கே எல்லாம் போய் படித்து பாருங்க. 2 வேர்ட்ஸ் காமனாக இருக்கும். 2 வேர்ட் காமனாக இருக்கும். என்ன வேர்ட்னா, கர்த்தர் சொல்லி ஆசீர்வதிச்சாராம். சும்மா தலையில் கை வச்சுட்டு தள்ளி விட்டுட்டு ஆசீர்வதிக்கல, சொல்கிறாராம், வார்த்தையை சொல்கிறாராம். எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த 2 திங் இருக்கு. ஒன்று யார்? கர்த்தர் இருக்கார், த பர்சன் இருக்கார், ஆண்டவர் இருக்காரு, அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தோட சீக்ரெட் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? கர்த்தர்ல இருக்கு, அவர் சொல்கிற வார்த்தையில் இருக்குது. இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்ன? இட் இஸ் நாட் யுவர் மெட்டீரியல் பொசெஷன். இட் இஸ் நாட் யூ கெட்டிங் ஃபேவர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நோ. ஆசீர்வாதம்னா என்னன்னா, the presence of God and the power of God. presence of God. ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் இருக்கார் அந்த இடத்துல. ஆண்டவர் அந்த இடத்துல இருக்காரு. ஒன்று அவர் இருக்கார், 2வது ஒரு வார்த்தையை சொல்றாராம். அவர் வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ, லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்தில் நீங்கள் வேற டிரான்ஸ்லேஷனில் படிச்சிங்கன்னா சொல்லும், நோ ப்ராமிஸ் ஃப்ரம் காட் இஸ் விதவுட் பவர். அவர் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் பவர் இல்லாமல் வர்றதே இல்லையா. அவர் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா அது கூடவே பவரும் சேர்த்து வருதான். அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கான வல்லமையும் கூடவே வருதான். ஸோ ஆசீர்வாதம்னா என்ன? கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு, கர்த்தர் உங்களை பார்க்குறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்காரு. யூ ஹாவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் முதல்ல. 2வது, அவர் பேசுறாரு உங்களை பார்த்து. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கில் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் 1000 வீடு வச்சிருக்கலாம், 1000 கார் வச்சிருக்கலாம், கோடிக்கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த பிரசன்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் காட், எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் வேஸ்ட். எவ்வளோ பிளெஸ்ஸிங், நீங்கள் பிளெஸ்ஸிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ இருந்தாலும் வேஸ்ட். ஏன்னா இதுதான் பிளெஸ்ஸிங், இதுதான் தி பிளெஸ்ஸிங். ஹிஸ் பிரசன்ஸ் ஓவர் மை லைஃப் அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஓவர் மீ. அக்ரி பண்ணுறீங்களா? இங்கே போட்டிருக்கு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்பா, நான் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா என்னை கர்ஸ் பண்ணிட்டாங்க, அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க, என்னை கர்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றம் வேணும். அது நடக்கணும்னா நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும். என்னோட உடைமைகளில் இல்லை, என்னோட ஃபேமிலியில், என்னை சுற்றி இருக்கிற வீடு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பிளெஸ் பண்ணுங்க, என் மேலே உங்களோட பவர் இருக்கணும், என் மேலே உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகும்? நான் யோசிக்கிறது எல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்,
நான் பேசுறதெல்லாம் பிளெஸ்டடா இருக்கும், நான் செய்யறதெல்லாம் பிளெஸ்டடா இருக்கும், நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் பிளெஸிங்கை கொண்டு வருவேன். ஏன்? ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, என் மேல இருக்கு, அவருடைய வார்த்தை என் மேல இருக்கு, அவருடைய பிரசன்னம் என் மேல இருக்கு. இது பயங்கர பவர்ஃபுல், இது பயங்கர பவர்ஃபுல். அதனாலதான் ஈசாக்கை பத்தி போட்டிருக்கு, கத்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் வந்துச்சான். அப்பனா கத்தர் ஆசீர்வாதம் வேற, பலன் வேற. இங்கேயும் அதே தான். இது வந்து ஒரு பை ப்ராடக்ட், பலன் வந்து ஒரு பை ப்ராடக்ட். ஹார்வெஸ்ட் வந்து ஆசீர்வாதத்துல இருந்து வருது, ஆனா அது ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் ரொம்ப மேன்மையானது. ஆசீர்வாதம் என்னன்னா, he is present inside of you, he is present inside of you and he is speaking over you. உங்க மேல வார்த்தையை பேசுறார். இன்னைக்கும் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம், you are blessed, I am blessed. இன்னைக்கு அவர் இந்த இடத்துல இருக்கார். இதுக்கு மேல ஒரு blessing எதுவுமே கிடையாது. அவருடைய presence தான் blessing, அவருடைய powerful words தான் blessing. போட்டிருக்கு, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி. ரெண்டாவது எல்லாமே வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, enlarge my territory, enlarge my territory. என்னோட கோஸ்ட்டை பெருசாக்குங்க, என்னோட எல்லையை பெருசா இருக்குங்க. ரொம்ப செல்ஃபிஷா ப்ரே பண்றீங்க ஜேபஸ் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. எங்கெல்லாம் enlarge அப்படின்னு இருக்குன்னா, enlarge அப்படின்னா இன்க்ரீஸ்னு அர்த்தம், இன்க்ரீஸ்னு அர்த்தம், இன்க்ரீஸ்னா க்ரோன்னு அர்த்தம். இப்போ குட்டி பாப்பா நம்ம சர்ச்சில் இருக்கா அப்படின்னா, போன மாதம் வேற மாதிரி இருந்தா, இந்த மாதம் வேற மாதிரி இருக்கா. இந்த மாதம் வந்து அவளோட க்ரோத் வேற லெவலுக்கு போயிருக்கு. இன்னும் அடுத்த மாதம் 2 மாதம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை மறந்தே போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரோ ஆயிருப்பா, அந்த அளவுக்கு அவளோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு சிரிப்பு, கை தூக்குறது, கால் தூக்குறது எல்லாம் வளருது. எங்கெல்லாம் ப்ரெசன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் பவர் இருக்கோ, அங்கெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்கும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு க்ரோத் இருக்கும். எதில்? கேரக்டரில் ஒரு க்ரோத் இருக்கும், ஜாயில ஒரு க்ரோத் இருக்கும், பீஸ்ல ஒரு க்ரோத் இருக்கும், அவரை அறிகிற அறிவில் ஒரு க்ரோத் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு க்ரோத்தை பார்ப்பீங்க, ஒரு இன்க்ரீஸை பார்ப்பீங்க. ஜேபஸ் சொல்றார், நீர் என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி க்ரோ பண்ணுங்க, என்னை என்லார்ஜ் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் பொசஸ் பண்ணாத ஏரியாஸை நான் பொசஸ் பண்ணணும். இது வரைக்கும் நான் பார்க்காத நியூ டைமென்ஷன்ஸை நான் பார்க்கணும். கேளுங்களேன், மைண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஜேபஸை பத்தி எப்படி இருந்திருக்கும். வருஷக்கணக்கா வந்து சோகத்துல, தோல்வியில, ஃபெயிலியர்ல வாழ்ந்த மனுஷன், he now decides and he makes a change. மைண்ட்ல ஒரு சேஞ்ச் பண்ணி அது வார்த்தையா வருது. I have to enlarge, you have to enlarge my territory. மூணாவது, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம். இது ரொம்ப பயங்கரமான வார்த்தை, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து. நெஹேமியாக்கு போன கொஞ்சம் இந்த வருஷம் படிச்சோம் இல்லையா, நெஹேமியா திருப்பி சொல்றாரு, ஏன் இதெல்லாம் ராஜா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்துச்சு, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல. திருப்பி சொல்றதுக்கு அவர் கூச்சமே படலை. ஏன்னா இதெல்லாம் இம்பாசிபிள் டாஸ்க்குங்க. ராஜாக்கு வந்து போய் கேட்கிறாரா, ராஜா எல்லாத்துக்கும் சைன் போட்டு கொடுக்குறாரா. யார் கொடுப்பா சைனு? யார் கொடுப்பா? எல்லாத்தையும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நெஹேமியா சொல்றாரு, ஏன் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, அவருடைய தயவுள்ள கரம், அவருடைய கிரேஷியஸ் ஹேண்ட் என் மேல இருந்துச்சு. எவ்வளோ பிளெஸ்ஸிங்ல. இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஐ ஆம் பிளெஸ்ஸட், என்னோட டெரிட்டரி என்லார்ஜ் ஆயிருக்கு, என்னோட கேரக்டர் என்லார்ஜ் ஆயிருக்கு, என்னோட விஷன்ஸ் என்லார்ஜ் ஆயிருக்கு, என்னோட பிளெஸ்ஸிங் என்லார்ஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவருடைய கரம் என் மேல இருக்கு. இதே நாளாகமத்துல 29வது அதிகாரத்துல 12வது வசனம் போட்டிருக்கு. 1 நாளாகமம் 29ல 12வது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, கடைசி வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரம்ல என்ன இருக்கான்? ஈஸியா தூக்கிடுவான். யாரையாச்சும் தூக்கணும், நம்ம பாஷை இல்லை, வேற தூக்குறது, நல்ல விதத்துல தூக்குறது. யாரையாச்சும் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன போட்டிருக்குன்னா, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். இதெல்லாம் எல்லாருக்கும் வேணும் இல்லை, எனக்கு வேணும். என்னை மேன்மைப்படுத்தணும், பலப்படுத்தணும். யுவர் ஹேண்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்னா தூக்கி விடுதான். என்னோட பொண்ணு வந்து என்னோட ஃபோன் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட், அது வந்து பாஸ்வேர்டு அவளுக்கு தெரியாது, ஆனால் அது ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கலாம். சில நேரம் வந்து நான் போட்டு கொடுப்பேன், சில நேரம் நான் போட்டு தர மாட்டேன்னு சொன்னேன். என்ன பண்ணுவானா, நான் ஏதோ ஒரு இதில் பிஸியாக எதையோ யோசிச்சுட்டு இருப்பேன், எனக்கே தெரியாமல் என் கையை வாங்கி, எனக்கே தெரியாமல் என் தம் ஃபிங்கரை ஃபோனில் வச்சு அன்லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பா. நான் ரியலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா சில காரியத்தை என் கையிலலாம் பண்ண முடியும். அதே மாதிரி அவரோட பவர், அவரோட ப்ரெசன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட டெரிட்டரி எல்லாம் என்லார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட அசைன்மெண்ட் பெருசாகிடும், உங்களோட விஷன் பெருசாகிடும். உங்கள் சின்ன கையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் குட்டி கையை வச்சு என்னமே பண்ண முடியாது. அவருடைய கரம் வேணும், அவருடைய கரம் லேசாக தூக்கிடும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6-7 போட்டிருக்கு, அவருடைய கரத்துக்குள்ள பல அடங்கி இருக்கணுமா, ஏன்னா ஏற்ற நேரத்தில் அது தூக்கிடுமா. ஏற்ற நேரத்தில் அவருடைய கையை உங்களை தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேற யாருக்காச்சும் அவ்வளோ பவர் இருக்கு அவருடைய கையை இறக்கி விடுறதுக்கு? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. நம்ம தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவர் தான் தூக்கணும்.
இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அப்பா உங்களோட கரம் என் மேல இருக்கணும், அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் இருக்கான், பிளஷர்ஸ் ஃபார் எவர் மோர் இருக்கான். இன்னைக்கு நம்ம சிற்றின்பத்தையா பார்த்துட்டு இருக்கோம், குட்டி குட்டி ஆசை, குட்டி குட்டி இது, குட்டி குட்டி டிசையர்ஸ். இல்லை, அவருடைய கரத்துல பேரின்பம் இருக்கான். பேரின்பம் இருக்கும்போது நாம ஏன் சிற்றின்பத்துக்கு போக போறோம்? இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய கரம் என் மேல இருக்கணும், கரம் என் மேல இருக்கணும். கடைசி அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 4வது பாயிண்ட், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, பவர் இருக்கு, பிரசன்ஸ் இருக்கு, டெரிட்டரி என்லார்ஜ் ஆயிருக்கு, அவருடைய கரம் உங்களுக்காக காரியங்களை செய்யுது அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு கெட் டெம்ப்டட். ஒருத்தவங்க மேலே வந்துட்டாங்க, ஃபேமுக்கு வந்துட்டாங்க, பயங்கர ஃபேமு, பயங்கர காசு, பயங்கர பணம், எல்லாம் சூப்பர் பிளஸட் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆயிரும், வலிக்கு விழ ஆரம்பிச்சிருவாங்க. தாவீது வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, சவுல் பிரச்சனை கொடுக்குறான், இவன் பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னா ரொம்ப பிஸியா கடவுளை தேடிட்டு இருந்தாரு. ஆனா தாவீதுக்கு எல்லாம் ஸ்மூத் ஆயிருச்சு, எங்கேயுமே சண்டே இல்லப்பா, நீ தான் சூப்பரா ஓஹோன் ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னோடனே மைண்டு வந்து டைவர்ட் ஆயிடுச்சு. தாவீதுக்கு மைண்டு வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. நம்மளுக்கு என்னன்னா, நல்லா கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ரொம்ப சின்சியரா தேடுவோம். காலையில் ஒரு ப்ரேயர், ஈவினிங் ஒரு ப்ரேயர், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர், தூங்கினக்கப்புறம் ஒரு ப்ரேயர், தூக்கத்திலேயே ப்ரேயர், அந்த மாதிரி இருப்போம். ஆனால் எல்லாமே ஸ்மூத் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாம் நல்ல ஃபேமிலி, நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல எல்லா இடத்துலையும் ஒரே பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா தேர் இஸ் திஸ் இன்பில்ட், உள்ளவே இருக்குது. இது என்னன்னா பாவத்துக்கு நேராக போகும், டெம்டேஷனுக்கு நேராக போகும். நான் போன வருஷத்தில் நடந்த நான் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன்னு யோசிக்கிறேன். எங்கெல்லாம் தப்பு நடந்துச்சோ அங்கெல்லாம் என் வாய் இருந்துச்சு. என் வாய் வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது, என்னோட வாய் தான் பிரச்சனையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வாய் மட்டும் சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? எனக்கு வந்திருக்காது ஆக்சுவலி. ஸோ என்னன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், கரம் இருக்கலாம், டெரிட்டரிஸ் என்லார்ஜாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, துக்கத்து பின்னாடி நம்ம போயிடுவோம். நம்மளுக்கு வேற யாரும் வந்து எதுவுமே பண்ண வேணாம், நம்ம சொந்த செலவுலேயே எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுவோம். சொந்தமாக நம்ம வாயை வச்சு கையை வச்சு எல்லாம் நல்லா பண்ணிடுவோம். இங்கே போட்டிருக்க யாபேஸ் கடைசியாக சொல்கிறாரு, எங்கள் அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க, என் லைஃப் ஃபுல்லாக துக்கம்னு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, நான் துக்கத்தை காஸ் பண்ணிடுவேன், நான் போகிற இடத்துலலாம் துக்கத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே, இந்த கடைசி ரிக்வெஸ்ட் என்னன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன விளக்கிருங்க, என் வாயை விளக்கிருங்க, என்னோட தாட்ஸை விளக்கிருங்க, என்னோட டெம்டேஷன்ஸ், என்னோட எண்ணங்கள் எல்லாத்தையும் விளக்கிருங்க, என்ன தூரப்படுத்திருங்க, என்ன தூரப்படுத்திருங்க. இதான் ஜீசஸும் ப்ரேயரில் சொல்லி கொடுத்துட்டார். என்ன ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? டெம்டேஷன்ஸ்க்கு விளக்கிருங்க, என்ன சேஃப்கார்ட் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாகிடும் டெம்ப்ட் ஆகுறதுக்கு. எல்லாம் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நான் ஈஸியாக என் மைண்டை வச்சு என்னோட வாயை வச்சு என்னோட கையை வச்சு நான் தப்பு பண்ணிடுவேன். என்னை விளக்கிருங்கப்பா, என்னை விளக்கிருங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த வசனத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைன் எழுதி பாருங்களேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னோடு இருந்து என்னை எல்லாமே ரொம்ப செல்ஃபிஷ் ப்ரேயர், எல்லாமே ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல. எனக்கு ஏன் இது, ஏன் உங்க கரம் என் மேல, எனக்கு எல்லாம் எனக்குன்னு இருக்கு. நம்ம லாஜிக்கலா நான் அப்படிதானே நம்ம நினைப்போம். ஐயோ, ப்ரேயர் பண்றதும் பண்ற, மற்றவங்களுக்காக பண்ண மாட்டியா, இந்தியாக்காக பண்ண மாட்டியா, இங்கேக்காக பண்ண மாட்டியா, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் இன் யூ. சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். நம்ம லைஃப்ல தான் சேஞ்ச் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். இங்க சொல்றாரு, என்னன்னு கேட்ட யாபேஸ்க்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு. அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டானோ. ஒரு மினிஸ்டர் வந்து சொன்னார், ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார், ஆண்டவரை மாதிரி ஒரு வைஃப் லவரை யாருமே நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆண்டவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்டை எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னன்னா, வைஃப் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாராம், வைஃப் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவார். இங்கே வந்து யாபேஸ் கேட்குறான் இவ்வளோ பெரிய ரிக்வெஸ்ட்டு, ஆனால் போட்டிருக்க அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கு சர்வீஸ் அப்போ பிகினிங்கில் ஒரு பாட்டு கேட்டோம். என்ன பாட்டு? ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர். இவர் கிறிஸ்துவை பற்றின கிறிஸ்துவோட ஒரு பெரிய குணாதிசயம் என்னன்னா, ஜபத்தை கேட்டுட்டார்னா செஞ்சிருவார். ஜபத்தை கேட்டுட்டார் அப்படின்னா பதில் கொடுத்துருவார். இன்னைக்கு நிறைய ஜபத்தை கேட்கிறவங்க இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா, ஒன்று சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எஸ் தான் சொல்லுவார், நோன்னு சொல்லவே மாட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு பிரியாணி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வருஷம் ஒரு மாதமும் கேட்பேன், எஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன், கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணிடுறேன். நான் சொல்கிறத கேட்டு ஷேர்லிக்காவே ஒரு 4 வாட்டி பண்ணிட்டாங்க எனக்கு பிரியாணி, கண்டிப்பாக பண்ணிடுறேன்னு சொல்லுவார். ஆனால் இது வரைக்கும் டிசம்பர் முடிய போகுது, இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. ஆனால் வாயில் என்ன வார்த்தை வரும்? எஸ், உனக்கு செய்யாமலா, கண்டிப்பாக இன்னைக்கு செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஆனால் செய்ய மாட்டார். நம்ம வந்து சாமி அந்த மாதிரி சாமி கிடையாது. ஓகே, இவ்வளோ ஜபம் கேட்டுட்டியா, உனக்கு எஸ் தான் அப்படின்றவர் கிடையாது. வேண்டிக் கொண்டதை அருளினாராம்.
வேண்டிக் கொண்டதை ஜெபத்தை கேட்டுட்டு எஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். எவ்வளோ நல்ல தேவன் இல்லை, நல்ல தேவன் இல்லை. இன்னைக்கு இந்த வாரத்தில், இந்த டிசம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கு இந்த மாசத்துல நம்ம வந்து ஒரு 21 days சேலஞ்ச் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எத்தனை பேருக்கு ஹோம்ஒர்க்னா பிடிக்கும்? ஓகே, எத்தனை பேருக்கு ஹோம்ஒர்க்னா பிடிக்காது? பிடிக்குமா பிடிக்காதா? ரெண்டுக்கும் கை தூக்க மாட்டீங்க. ஓகே, பிடிக்குதோ பிடிக்கலையோ வர்ற 3 weeks நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். ரொம்ப சிம்பிள் ஹோம்ஒர்க், 2 minutes தான் ஆகும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு. 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வந்து பெட்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிடலாம். கண்ணை திறக்கும் போது இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிடலாம். நீங்கள் எந்திரிச்சோடனே பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, கண்ணை திறந்தோடனே யூ ஹேவ் டு தேங்க் காட் ஃபார் சம்திங். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஐயோ இன்னைக்கு எனக்கு நல்ல லைஃப் கொடுத்தீங்களே அப்படிலாம் வந்து ஜென்ரிக்காக சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்லணும். அப்பா நான் இன்னைக்கு கண்ணு வேலை செய்தேன், நான் நல்லா பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கள். ஏதாச்சும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த ப்ரேயரை சொல்லணும். இந்த ப்ரேயரை சொல்லணும். ட்ரை பண்ணலாமா? இப்போ ஒரு ட்ரையல் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து எதுக்காக நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க, ஜஸ்ட் ஒன் திங். ஜெனரிக்காக சொல்லவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்லணும், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து எதுக்காக தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க இன்னைக்கு, இப்போ. ஓகே, எதுக்காக தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க? ரெண்டாவது செக்மெண்ட், நீங்கள் பெட்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கணும். கண்ணை ஓப்பன் பண்ண உடனே ஏசப்பா என் மூக்கு வேலை செய்து தேங்க்யூ. எதுனா சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். என் பொண்ணுக்கிட்ட கேட்டால் அப்படியே 1000 request 1000 பாயிண்ட்ஸ் சொல்லுவா. இதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் ஒரு ஒன்னே ஒன்றுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னே ஒன்றுக்கு தான் ஓப்பன் பண்ணோடே ஒன்றுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது இந்த ப்ரேயரை சொல்லணும். ட்ரை பண்ணலாமா? ஹார்ட்டில் கை வைங்களேன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை கொடுக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனே, யாபேசின் தேவனே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். இதை சொல்லிட்டு you are starting the day for the next 3 weeks. அடுத்து 29th சண்டே நான் கேட்பேன் எல்லார்கிட்டையும். இங்கே இருக்க எல்லாரோட ஃபேஸஸும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டையும் கேட்பேன். and we are going to see a change. Jabez saw a change. தேவன் வந்து சொன்னதை செஞ்சுட்டாராம், கேட்டதை கொடுத்துட்டாராம். நம்ம கேட்டால் அவருக்கும் மேலே கொடுப்பார். ஜேபஸை விட நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ரெடியாக இருக்கீங்களா? God bless you. நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று நாம் செலுத்துவோம். நித்யா இன்னும் 23 நாள் இருக்குது, மறந்துட்டாங்க பிரியாணிக்கு. மனைவி ரொம்ப பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இதுவாக எடுக்கூடாது கன்சர்னாக வீட்டுக்காரர் விட்டுக்கிறாரு இல்லை? எதை மறந்தாலும் நம்ம கணவனை குறை சொல்லாமல் இருந்தா, ஏவாள் ஆதாம குறை சொன்னா இல்லை? ஆதாம் ஏவாளை குறை சொன்ன அந்த கதை. வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு.
இந்த காணிக்கையை செலுத்தி இருக்கிறோம். இதை ஆசீர்வதியும் அங்கீகரியும். திருப்பணிக்கென்று நாங்கள் செலவிடவும் உம்முடைய ராஜ்யம் விரிவாக்கம் அடையும் அருள் செய்யும். ஆமென். நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாய் தன்னை ஏக பலியாய் கொடுக்க திருவுள சித்தம் கொண்டவராக விண்ணுலகை மறந்து மண்ணுலகிலே மானிடனானார். ஆம், அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தன்னுடைய சீஷர்களை கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது சொல்லி திருவுளம் கட்டினார். அந்தபடி